வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருநெல்வேலி உழவர் சந்தை மாதிரி இங்கே யூஎஸ்லேயும் கலிஃபோர்னியாவில் அதே கான்செப்ட் தான் ஃபார்மர்ஸ் மார்க்கெட். ஸோ சனி ஞாயிறில் இங்கே வரும் இந்த மாதிரி. ஸோ நம்ம காலையில் 6:30 மணிக்கே வந்து டென்ட் போட்டு எல்லாம் செட் பண்ணிடுவாங்க. மத்தியானம் 2:30 மணி வரைக்கும் பரபரப்பாக வியாபாரம் ஆகும். எல்லா ஃபார்மர்ஸும் அவங்க டைரெக்டாக வந்து கடை போட்டு இங்கே விற்கிறதுனால விலையெல்லாம் சௌகரியமாக இருக்கும். நம்ம ஊர் கீரைகள் தவிர இந்த ஊர் கீரைகளும் எல்லாம் இருக்கும். நம்ம ஊர் சர்தார் ஒருத்தர் இங்கே கடை வச்சுருக்காரு. அவர் அவ்வளோ அழகாக எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு கத்திரிக்காய் கொண்டு வந்திருக்கார். பைங்கன்காய் வறுத்தா பண்ணலாம். பெரிய பெரிய கத்திரிக்காய், இந்த வெள்ளரிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், பச்சை மிளகா. அதில் நாங்கள் வாங்கின உடனே எங்களுக்கு பச்சை மிளகா அவர் கொசுரா கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. தான் அவர் வந்து நீங்கள் இதுக்கு பணம் தர வேண்டாம், நீங்கள் இவ்வளோ காய்கறி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவராகவே அதில் பச்சை மிளகா போட்டோடனே நம்ம எந்த ஊரில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சேன். நாங்கள் அதுமாதிரி ஃப்ரூட் ஜாம் நிறைய பண்ணி அவங்க அதை தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது நாங்கள் வாங்கினா ரொம்ப தேன் கிடைக்கும். இங்கே விதவிதமான ப்ரெட்டு. இப்போ பாருங்கள், அந்த பழங்கள்லாம் கட் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம சாம்பிள் சாப்பிட்டு பார்த்து வாங்கலாம். இது சாணம் பிடிக்கிறதுக்காக இந்த வேன் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் மாதிரி கத்தியெல்லாம் சாணம் பிடிக்கலாம். சோளம் விற்கிது. இதுவும் பொலானிங்கிறதும் ஒரு ப்ரெட்டு தான். இது ரொம்ப வாங்கின்னு போய் அவனில் வச்சு நம்ம சூடாக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம வாங்குகிற வழக்கம் தான். பட் இங்கே சாப்பிட்றதில்ல. சாப்பாட்டு கடைகளும் 10-15 இருக்கும். மோஸ்ட்லி மெக்சிகன் ஃபுட் அண்ட் லோக்கல் ஃபுட் நிறைய இருக்கும். நம்ம ஊர் ஃபுட்டும் ஒரு 1-2 ஸ்டால் நம்மளோட நார்த் இந்தியன் ஃபுட் இருக்கும். இதெல்லாம் விதவிதமான ப்ரெட்டு பாருங்கள். ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதில் அத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டி டர்க்கிஷ் ப்ரெட்டு எல்லாமே கிடைக்கும். நல்ல நம்ம ஒரு 10 சாமான் வாங்கணும்னு நினச்சி 20 சாமான் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும் அங்கே போனாக்கா சாமான்லாம் செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு. பெட்ஸ் நாட் அலவுடுங்கிறதுனால தாராளமாக நடக்கலாம். இங்கே எங்கே ஒன்றும் இதே கிடையாது. குழந்தையெல்லாம் நிறைய ஓடின்னு இருக்கும். எல்லாருமே ஒரு ஸ்டாலர் வச்சுருப்பாங்க. அதில் சாமான்லாம் வாங்கி போட்டு போகும்போது ஃபில்லப் பண்ணிட்டு தான் போவாங்க. லைவ் மியூசிக்கு ஒன்று எல்லா ஃபார்மர் மார்க்கெட்லேயும் யாராவது கிட்டார் வச்சுருப்பா இல்லை பாடின்னு இருப்பாங்க. அதுவும் ஒரு பக்கம் பேக்ரவுண்டில் ஓடும். இதை முருங்கைக்கீரை வாங்குறதுக்கு ஒரு சைனீஸ் கடையில் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம்.